சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையில். அது வந்து ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றி ஏதோ வீடியோ போட்டனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த திமுக ஆட்சி தான் என்னை வந்து முடக்க பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன அப்படின்னா, ஆனால் இந்த கேஸ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுப்பின மனு அது. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஏன் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணணும்? அப்போ நேற்று நான் வந்து ஒரு ஆய்வாளரை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், அதை பார்த்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. அனுமானங்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆயிஷா சாதிக் என்ற தயாரிப்பாளரை அவர் பிளாக்மெயில் பண்ணார், 2 லட்ச ரூபா வாங்கினார். திமுகவிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அது அவங்களும் எனக்கு தெரியும். திமுகவும் தங்களை பற்றி ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி நம்ம ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸில் யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் மற்றும் திரைப்பட விமர்சகராக இருக்கிற பைல்வான் ரங்கநாத் சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையில். அது வந்து ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியை பற்றி ஏதோ வீடியோ போட்டனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த திமுக ஆட்சி தான் என்னை வந்து முடக்க பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் தரப்பில் சொல்கிறது தான் நம்ம நம்பணும். போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயிஷா சாதிக் என்பவர் ரெட் அண்ட் ஃபாலோங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த படத்தில் ஐஆர் வாண்டையார் நடிச்சிருந்தார். ஐஆர் வாண்டையார் அந்த கடத்தல் சம்மந்தப்பட்ட வழக்கில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர் அந்த படத்தை பற்றி பேசும்போது, ஐஆர் வாண்டையாருடைய கடத்தல் பணம் இந்த படத்தில் முதலீடு ஆகப்பட்டது, ஆயிஷா சாதிக் கடத்தல் பணத்தை தான் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு செய்தி போட்டது மட்டுமில்லாமல், அவரோட போய் 2 லட்ச ரூபா மிரட்டி பணம் கேட்டாங்க அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டு இப்போ போலீஸார் தரப்பில் சாட்சியங்கள் இருக்கலாமோ என்னமோ தெரியல. அந்த அடிப்படையில் அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டது. அதை அவர் சரியாக ரிசீவ் பண்ணலை. அப்புறம் பதில் அனுப்பியிருக்கேன்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க சரியான ஆவணங்களோடு தான் ஆதம்பாக்கம் போலீஸார் சவுக்கு சங்கர் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. இதை முன்கூட்டியே தெரிஞ்ச சவுக்கு சங்கர் கதவை திறக்க மாட்டேன்னு இருக்காரு. வக்கீல் வரட்டுன்னு இருக்காங்க. இந்த வக்கீல் வந்த பிறகு போலீஸார் பேசுனாங்க. அதனால தான் வழக்கறிஞர் வந்து பேசுனதுக்கப்புறம் போலீஸார் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஆனால் இந்த கேஸ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுப்பின மனு அது. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஏன் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணணும்? அப்போ நேற்று நான் வந்து ஒரு ஆய்வாளரை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், அதை பார்த்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. அனுமானங்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. அவங்க லீகலாக என்ன பண்ண முடியுமோ ப்ரொசீஜர், போலீஸ் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணணும், நான் வந்து பிளாக்மெயில் பண்ணலை, ஆயிஷா சாதிக்கு கிட்ட நான் பணம்லாம் வாங்கலைங்கிறது நிரூபித்தா அவர் குற்றவாளி இல்லை என்பது உறுதியாயிரும். அதுக்கு ஜாமீன் அப்ளை பண்ணுவார். அண்ணா போலீஸ் தரப்பில் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரை அவதூறாக பேசுனதுக்காக அரெஸ்ட் இல்லை. போலீஸுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆயிஷா சாதிக் என்ற தயாரிப்பாளரை அவர் பிளாக்மெயில் பண்ணார், 2 லட்ச ரூபா வாங்கினார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரித்து, இவருடைய மனுவெல்லாம் விசாரித்து, அதுக்கப்புறம் லெட்டர் படித்து அதில் ஏதாவது உண்மை இருக்கான்னு அதை ஆராய்ஞ்ச பிறகு தானே போலீஸார் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அது சவுக்கு சங்கர் தரப்பில் அந்த புகார் பொய் அப்படின்னு அவங்க மறுக்கலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சார், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு அவர் வந்து நிறைய சொம்படிச்சு பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்து திமுக வந்து எதிர்க்கிறாரு. என்ன காரணம்? திடீர்னு அப்போ திமுக திடீர்னு எப்படி ஒரு மனுஷன் டக்குன்னு இப்படி மாற முடியும் ஒரே ஆட்சியிலேயே? இல்லை, பத்திரிகையாளர்கள் வந்து நியூட்ரலாக இருக்கிறவங்க இருக்காங்க, என்னை போன்றவர்கள் செய்தியாக சொல்கிறவங்க. சிலர் வந்து இப்போ அவர் வந்து திமுகவுக்கு எதிரான ஸ்டாண்டை எடுத்துட்டார். நீ நான் ஒருமையிலெல்லாம் பேசுகிறாரு. அது வந்து எனக்கு ஏற்புடையதாக தெரியல. அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் பொய்யா இல்லையாங்கிறது நிரூபிக்க வேண்டியது போலீஸாருடைய கடமை. ஒரு பத்திரிகையாளருடைய கடமையை அவர் செய்கிறாருன்னு அவர் தரப்பில் சொல்லலாம், நான் அதை குறை சொல்லலை. ஆனால் ஒருமையில் பேசணுமா? ஆனால் கொஞ்சம் ரொம்ப டிஎம்கே எதிர்ப்பாளராக தன்னை காமிச்சிக்கிட்டு சில விஷயங்கள் அவர் பேசுகிறாரு. அது அவரை பொறுத்த வரைக்கும் சரியாக தோன்றலாம். அவரை பொறுத்தவரைக்கும் சரியாக தோணலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து டிஎம்கே எதுக்க ஆரம்பிச்சிரு டோட்டலாகவே. அது அவங்க உரிமைங்க. யாரை ஆதரிக்கணும், எதுக்காக ஆதரிக்கணுங்கிறதுல நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் அவர் ஒரு காரணம் இருக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து வெளியே நிறைய இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து திமுக ஆதரவாளர் பேசியிருக்காரு, அதையும் நான் பார்த்துருக்கேன். என்ன, அதனால் திமுகவிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அது அவங்களும் எனக்கு தெரியும்.
திமுகவும் தங்களை பற்றி ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க. ஓ, திமுக ஆதரவாளர்களாகவே பல டிவி யூடியூப்பில் பேசுகிறவங்க இருக்காங்க. பேசினா காசு கொடுப்பாங்களா சார் அந்த மாதிரி பேசினா? அப்படின்னு வெளியில் தகவல் வருது. அதை அவங்க இது வரைக்கும் மறுக்கல. மறுக்க, அதாவது வருதுன்னு தான் அர்த்தம். ஆமாம் ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ கட்சி பிரச்சாரகர்கள்னு ஒருத்தருக்காங்க, பிரச்சாரம் இடையில பேசுகிறவங்க, அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இப்போ யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு அந்த தளத்தில் பேசுகிறனால காசு கொடுக்கலாம், வரலாம். ஒருவேளை சவுக்கு சங்கருக்கு முன்னாடி காசு போயிருக்கலாம், இப்போ போகிறத நிப்பாட்டி இருப்பாங்களா, அதனால காண்டாயிருப்பார் ஒரு வேலை. அது உங்கள் கருத்து. என் கருத்து இல்லை சார், உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் கொஸ்டின் மார்க். அதான் உங்கள் கருத்து. என்ன சார் என்னை மாட்டி விடுறீங்க டக்குன்னு? அம்மா நான் எப்படி அவருக்கு வாங்கினது நான் பார்த்துருந்தேன். இல்லை, நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் சார். அப்படி இல்லை இல்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் திமுக ஆதரவு பிரச்சாரர்கள் நிறைய பேர், ஒரு 10-15 பேருக்கு மாத சம்பளம் திமுகலேருந்து போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை அவங்க மறுக்கவும் இல்லை. ஓகே சார், எல்லா கேள்விக்கும் ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க சார். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வாட்டி உங்களை நிறைய கொஸ்டினோட வந்து பார்க்குறேன் சார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.